Progress. Okay, let's pray. Loving Heavenly Father, thank you, Lord, for this time. Father God, we come to you not perfect, not holy, with all our mistakes, with all our problems, with all our imperfections, Father God. Take us, lead us, guide us, Father, so that we are more useful for you. Help us, Father, to live a life glorifying your name, Father. Be with us today while we study this word. Um, Such an important book, Father, such an important portion where you yourself are telling what is required by a church goer. Help us to digest it, help us to understand it, help us to follow it and apply in our lives, Father. Be with us so that our understanding is clear. We have the discernment and the clarity, Father God. Let your words move us with all its power and might. Be with us, Lord, while we study. In Jesus' wonderful name I ask. Amen. All right. ஸோ நம்ம நேற்று வந்து லைடேசியா பாதி பார்த்தோம் இல்லையா? ஸோ என்ன பார்த்தோம்? ஜீசஸ் எழுதுறாரு இந்த லெட்டர் டு த சர்ச் இன் லைடேசியா. லைடேசியாவுக்கு நிறைய சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி தன்னை பற்றி நிறைய எழுதுறாரு. ஓகே, ரைட். ஆமேன். ட்ரூ அண்ட் ஃபெய்த்ஃபுல் விட்னஸ், பிகினிங் ஆஃப் கிரியேஷன் ஸோ நிறைய காரியங்கள் இந்த பீப்புளுக்காக எழுதுறாரு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு செல்ஃப் கம்ப்ளைண்ட்டாக ரொம்ப கெத்தாக இருக்கிறாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு ட்ரஸ்ட் பண்ணலாம், என்ன நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணலாம், ஐ எம் ட்ரஸ்ட் வர்த்தி அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற போல் ஹி இஸ் ரைட்டிங் ஆல் தட். இந்த ஊர் மக்கள் வி சா ரொம்ப ரிச், வெரி செல்ஃப் கண்டென்ட். எர்த்குவேக் கூட பைசா வேணான்னு சொன்ன கூட்டம். நல்ல ஒரு மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, கண்ணு மருந்து இண்டஸ்ட்ரி, பெரிய ஃபேஷன் இண்டஸ்ட்ரி, கார்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் ட்ரேடிங், பேங்கிங்கும் தேவர் வெரி குட். ஸோ இட் வாஸ் அ வெரி செல்ஃப் கண்டென்ட், அதான் கரெக்ட் வேர்ட். தங்களுக்குள்ளே தே ஆர் வெரி ஹாப்பி. அவங்களுக்கு வெளியில் யாரும் ஹெல்ப் பண்ணவும் தேவையில்லை. அப்போ டெஃபினட்டாக கடவுளுக்கிட்டேயும் ஹெல்ப்புக்கு போக மாட்டாங்க இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு கூட்டம். தேவர் குவைட் ஹாப்பி வித் தெம் செல்ஸ், தே வெரி கண்டென்ட். ஸோ அவங்கக்கிட்ட தான் ஜீசஸ் இஸ் டெல்லிங், நீங்கள் வந்து ரிச்சுன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் வெரி குட்னு நினைக்கிறீங்க, ஆனால் இல்லை. யூ ஆர் பிளைண்ட், யூ ஆர் ரெச்சட், யூ ஆர் மிசரபிள், யூ ஆர் நேக்கட். க்ளோதிங் இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க, அவங்ககிட்ட யூ ஆர் நேக்கட் அண்ட் யூ ஆர் புவர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீஸ் எக்ஸ்பிளைனிங் டு தெம் எப்படி ஸ்பிரிச்சுவலி தே ஆர் lukewarm and they are totally blinded அப்படின்றத சொன்னாருன்னு பார்த்தோம். ஸோ we looked at Laodicea name. What does it stand for? It stands for people's rule. Laity rule. Laity is lay people, normal people உடைய rule. So very similar to democracy. People தங்க இஷ்டத்துக்கு செய்கிறாங்க, ஃபார் நாட் ஃபாலோயிங் காட்ஸ் வில், காட்ஸ் பிளான், காட்ஸ் லா பண்ணாமல் தங்க 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 கன்வீனியன்ஸ், தங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி தே ஆர் டூயிங். ஓகே, ஸோ வி saw the name of the town, the church. We saw the title of Jesus. Then we looked at what is the good they do. They don't do anything good. கடவுள் Jesus did not say this is நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னு ஒரு பாயிண்ட் கூட எழுதலை. மோசமான பாயிண்ட்டுன்னு எழுதும் போது நீங்கள் லூக்வாம், உங்களை வாந்தி பண்ணி போட மாதிரி இருக்கீங்க, நீங்கள் போகிறலாம் சொல்லிட்டாரு. இனிமேல் கவுன்சில் பார்ப்போம், என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு ஜீசஸ் ஃபார் திஸ் டைப் ஆஃப் பீப்புள், ரைட்? மெயின் பாயிண்ட் டு நோட், இது நம்ம வாசித்த வசனங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த அப்போஸ்டசி வசனங்கள். நீங்கள் சரிஞ்சு போனீங்கன்னா, கீழே விழுந்து போனீங்கன்னா, ஜீசஸ் ஆல்ரெடி தெரிஞ்சிட்டு நீங்கள் சறுக்கி போனீங்கன்னா அவங்களுக்கு ஐயோன்ற மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. அவ்வளோ வார்னிங் கொடுத்துருப்பாங்க நியூ டெஸ்ட்மெண்ட் ஆத்தர்ஸில். பட் டு திஸ் சர்ச், இவங்களும் அந்த மாதிரி தான் சர்ச் கோவர், ஆனால் கிறிஸ்டின்ன்றதே விட்டுட்டாங்கல்ல. இந்த பீப்புள்கிட்ட ஜீசஸ் இஸ் ஸ்டில் லவ்விங். இன்னும் லவ்விங்காக இருந்து, இன்னும் டைம் கொடுத்து, இன்னும் திருந்துறதுக்கு டைம் கொடுத்து, இன்னும் கிரேஸ் டைம் கொடுத்து ஹீ கண்டினியூஸ். அதுதான் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஜீசஸ் கண்டினியூஸ் டு லவ் திஸ் லுக்வார்ம், ஃபெய்த் இல்லாத ஒரு குரூப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ்ன்னு சொல்லிகிட்டு இருக்கிற கூட்டத்தை.
He continues to extend mercy and grace, and he's still giving them time to repent and change. What does he tell? Revelation 3:18 ல இருக்கு, I counsel you to buy from me gold. ஸோ நீங்கள் உங்கள் ரிச்சஸ் இல்லை, என்னோட ரிச்சஸ். Buy from me gold refined in the fire that you may be rich. இப்போ தான் உண்மையான ரிச். And white garments that you may be clothed, that the shame of your nakedness may not be revealed. அப்போ நீங்கள் போட்டுட்ருக்கிற காஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸோ, பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸஸோ, ஆர் உங்களுடைய க்ளோதிங் இண்டஸ்ட்ரி தான் பெஸ்ட்டுன்னு நினச்சிட்ருக்கீங்க. அப்படி இல்லை, நான் கொடுக்குற ஒயிட் கார்மெண்ட் அதுதான் உங்களுடைய நேக்கட்னஸை மறைக்கும். ரைட்? ஸோ நான் கொடுக்குற riches, gold, நான் கொடுக்குற white garments, அதை யூஸ் பண்ணுங்க. and anoint your eyes with eye salve, which is eye ointment, that you may see. இல்லை நான் கொடுக்குற ஹீலிங் எடுத்துக்கோங்க அப்படின்னு he is inviting them. ஸோ இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டு, எதனால இந்த சிட்டி ரொம்ப ப்ரௌடாக பவர்ஃபுல்லாக நல்ல நிலைமையில் நல்ல சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ப்ராஸ்பரஸாக இருக்கிறாங்களோ அந்த 3 பாயிண்ட்டை தான் ஜீசஸ் வில் பிக் டு டெல். ரைட்? அதுதான் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த 3 பாயிண்ட்ஸை ஹி ஹைலைட்ஸ் அண்ட் சேஸ், கம் டு மீ, நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறத நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹி இஸ் காலிங் தம். ஸோ ரிச்சஸ்ன்னு பார்த்தோன்னா வி சி, ரைட்? ஸோ gold refined in the fire. So Jesus is having a refinery. Okay, imagine like that. அந்த ரிஃபைனரியில் என்னத்தை ரிஃபைன் பண்ணி எடுப்பார்? நம்ம ஹார்ட்ஸை ரிஃபைன் பண்ணி எடுப்பார். அப்போது நம்மளை சேவ் பண்ணும்போது சேவ் பண்ணிவிட்டு கிளேலேருந்து எடுத்த மாதிரி ஞாபகம் இருக்குல்ல? ஸோ அதை எடுத்த பிறகு சுத்தம் பண்ணணும் ஸ்டில், ரைட்? வாஷிங் வித் த வாட்டர் ஆஃப் த வேர்ட். அது மாதிரி இன்னொரு ஈக்குவலண்ட் தான் ரிஃபைனிங் வித் ஃபயர். இந்த ரிஃபைனிங் வித் ஃபயர் இஸ் மோர் டஃப் தென் வாஷிங் வித் வாட்டர், பிகாஸ் ரிஃபைனிங்கில் தெர் இஸ் ஃபயர் இன்வால்வ்ட். இல்லையா? அப்போ அது ஆப்வியஸ்லி சஃபர் பண்ணி கஷ்டப்பட்டு, மேபி பர்சிக்யூஷன்ஸ், மேபி கடவுளுடைய வார்த்தைக்காக படுற கஷ்டங்களாக இருக்கலாம், இல்லாட்டி காட்ஸ் நேமுக்காக கஷ்டப்படுறதா இருக்கலாம். அப்படி கஷ்டப்பட்டு வர்றவங்களுக்கு தான் இந்த 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 ரிஃபைனிங் ஃபயர். ஓகே, ஸோ அந்த அந்த மாதிரி ரிஃபைன்மெண்ட். Okay, so Malachi 3:3, God tells, I will sit like a refiner, and I will, what he will refine? He'll purify the priests of that time. He'll purify the sons of Levi, I'll purge them as gold and silver. So in the purging, refining, not very easy and simple like washing. ரிமெம்பர் நம்ம ஜீசஸ் வைனை பற்றி, ஐ எம் த வைன் சொல்லும் போது கூட ப்ரூனிங் சொல்வார். ப்ரூனிங் கட் பண்ணி போடுறது இல்லை. ஸோ இதெல்லாம் லிட்டில் மோர் பெயின்ஃபுல், லிட்டில் மோர் டஃப் ஃபார் அஸ், நமக்கு கஷ்டம். ஆனால் பியூரிஃபயருக்கு அது நல்லதுன்னு தெரியும், ரைட்? ஸோ மியூட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த பியூரிஃபையிங் ப்ராசஸ் கூட கொஞ்சம் டஃப். பட் காட் ஹஸ் பீன் டெல்லிங், நான் உங்களை பியூரிஃபை பண்ணுவேன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. ஸோ ப்ராவர்ப்ஸ் 17:3 டாக்ஸ் லைக் தேட் ஒன்லி. ஜோப் 23:10, இது நிறைய வசனங்கள் கூட, மோர் வசனங்கள் இருக்குது. Isaiah 48:10 is another example. Behold, I have refined you not as silver, I have tested you in the furnace of affliction. So affliction, persecution, கஷ்டங்கள் கொடுத்து he will draw believers to him, right? For my own sake I will do it. How should my name be profaned? I will not give my glory to another. அதனால் உங்கள் கண்ட்ரியை இஸ்ரேலை நான் சில்வர் போட்டு ரிஃபைன் பண்ணுறது மாதிரி நான் ரிஃபைன் பண்ணுவேன். ஸோ இந்த மெட்டஃபார், இந்த எக்ஸாம்பிள் காட் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லேயும் யூஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கிறது தான். சர்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா Zechariah 13:7-9 யாராவது எடுத்தீங்கன்னா வாசிங்க. I'll read.
Zechariah 13, 7, 8, 9 பார்த்தீங்கன்னா okay, 1 second, I just missed the page. Okay. The 7 to 9, Zechariah will talk about a future Messiah, but this Messiah is going to be like a shepherd. பத்திரமா பாதுகாத்து வழி நடத்தி கூட்டிட்டு வர்றது போல ஒரு ஷெப்பர்டை ஹீல் டிஸ்கிரைப் ஒரு ப்ராஃபட்டிக்கலாக. ஸோ அது சொல்லிட்டு இருக்கும் போது தான் ஹீல் அந்த ஷெப்பர்டை அடிபடுவார், கூட இருக்கிறவங்கெல்லாம் செதறி போவாங்க. அதே மாதிரி தான் டிசைபிள்ஸ்லாம் செதறி போனாங்க. And then he starts, okay? So I'll read 7, 8, 9. Awake, O sword, against my shepherd, against the man who is my companion. God is telling about Jesus, says the Lord of hosts. Strike the shepherd, and the sheep will be scattered. Then I will turn my hand against the little ones. And it shall come to pass in all the land, says the Lord, that 2/3 in it shall be cut off and die, but 1/3 shall be left in it. I will bring the 1/3 through the fire, will refine them as silver is refined, test them as gold is tested. They will call on my name, and I will answer them. I will say, This is my people, and each one will say, The Lord is my God. So, this is talking about the church, not Israel, right? So, கடவுள் தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்ப்பார், அதான் நம்ம சர்ச். அந்த சர்ச்சை பியூரிஃபை பண்ணி பியூராக்கி வச்சுப்பார், தனக்கு வச்சுப்பார். அப்போது இந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸில் மேபி தெர் ஆர் டிஃபிகல்ட்டிஸ், பட் தென் அது ஃபைனலாக கிடைக்க போகிற Belen is fantastic, right? So அந்த point. So this also is a prophecy, and it is in Old Testament. Ana it is talking about the church crowd, right? Okay. So Peter also ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. 1 Peter 1:6ல, In this you greatly rejoice, though now for a little while, if need be, தேவைப்பட்டா, you have been grieved by various trials, வெவ்வேறு காரியங்கள் நடந்திருக்கலாம். That the genuineness of your faith, being much more precious than gold that perishes, though it tested by fire, may be found to praise, honor, and glory at the revelation of Christ. ஸோ இப்போ நீங்கள் கஷ்டங்கள் வெவ்வேறு ட்ரையல்ஸ் எல்லாம் வந்தாலும் பொறுத்துக்கோங்க. அதுக்கு பொறுத்துக்கோங்க கூட இல்லை, கிரேட்லி ரிஜாய்ஸ், சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஏன்னா இதில் தான் உங்களோட ஜென்வின்னஸ் ஆஃப் யுவர் ஃபெய்த் is being tested and polished and refined. அதில் இந்த ப்ராசஸில் தான் நடக்குது. ஏன் நடந்தால் நமக்கு என்ன? We will be found to praise, honor and glory at the time Jesus is revealed. So இதுதான் சர்ச்சோட attitude regarding any trials and this thing. அந்த மாதிரி ட்ரையல்ஸ், அந்த மாதிரி ரிஃபைன்மெண்ட் பண்ணால் உங்கள் riches become perfect அப்படின்னு லயோடைசியா சர்ச்சுக்கு ஜீசஸ் இஸ் இன்வைட்டிங் தெம். counsel you to buy from me gold refined in the fire, that you will be rich. இப்போ உள்ள ரிச்னஸ் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு, இல்லை ஏர்த்தில் இருக்கிற ரிச்சஸ் ஆர் நத்திங்னு சொல்லிட்டாரு. அப்போ உண்மையான ரிச்சஸ் கிடைக்கிறதுக்கு கம் டு மீ, ஐ வில் refine you in fire like gold அப்படின்னு கூப்பிடுறாரு. he's inviting them. பயப்படாதீங்க, ரைட்? ஸோ நம்ம even if you take ourselves கம்ஃபர்டபுளாக கடவுள் எல்லாம் கொடுத்துருந்து நமக்கு எல்லாம் வேர்ல்ட்லி கம்ஃபர்ட்ஸும் க்ரீச்சர் கம்ஃபர்ட்ஸும் இருந்ததுன்னா நம்ம யோசிக்கிறோம்ல, ஒரு மிஷினரி காலுக்கு கூப்பிட்டா போய்கிடுவோமா, அங்கே கஷ்டமாக இருக்குமே, டக்குன்னு அதுதான் நமக்கு தாட் வருது, ரைட்? அப்படி இருக்காதீங்க. ஸோ ஈவன் இஃப் தெர் ஆர் டிஃபிகல்ட்டிஸ், ஐ டோன்ட் கேர், பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் மீ make my faith more genuine. Peter சொன்னது போல, more genuine, so that I will be glorified at the time of Jesus revelation. Make sense இல்லை? ஸோ அந்த மாதிரி அதுக்கு வாங்கன்னு சொல்லி Jesus is calling. So this is regarding the riches. இப்போ if you take the same verse, counsel verse, regarding white garments, நம்ம நிறைய படிச்சிட்டோம் white garments பற்றி. So I'll quickly go through.
ஸோ இந்த கார்மெண்ட்ன்றது புது காரியம் இல்லை, ஈடன்லேருந்து இருக்குது. ஈடனில் ஒளிஞ்சிருந்து அவங்க ஃபிக் லீஃப் போட்டு வச்சுருந்தாங்க. தே ஹேட் டு கவர் அவங்களுடைய நேச்சுரல் கவரிங் ஆஃப் ரைச்சஸ்னஸ் ஆர் வாஸ் கான் இல்லை, அது சின் பண்ண உடனே அது போயிடுச்சு. ஸோ தே நீடட் அ கவரிங் அண்ட் தே மேட் இட் வித் ஃபிக் லீவ்ஸ். அப்போவே காட் டிட் நாட் அக்செப்ட் இட். ஃபிக் லீவ் சரியில்லைன்னு சொல்லி தான் பிளட் ஷெட் பண்ணி, இன்னசென்ட் பிளட்டு, சப்ஸ்டிடியூட்டட் பிளட்டு, ஆடம் ஈவை கொல்லல, வேறு ஏதோ ஒரு ஆடு மறித்து அந்த தோலை தான் கொடுப்பாரு. அண்ட் தே were atoned, they got covered. கடவுளுக்கு அதுதான் ஓகே, ரைட்? அது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் வாட் ஜீசஸ் இஸ் கோயிங் டு டூ. அதே மாதிரி ஒரு சப்ஸ்டிடியூட்டாக இன்னசென்ட் பிளட்டு, ரைட்? அவர் தப்பு பண்ணலை, நம்ம தப்புக்கு அவர் பண்ணது. ஸோ இன்னசென்ட் பிளட், ஆனால் சப்ஸ்டிடியூட், நான் பனிஷ்மெண்ட் அனுபவிக்காமல் அவர் அனுபவிக்கலாம். ஸோ இந்த இதெல்லாம் சேம் ஃப்ரம் ஈடன் டு ஜீசஸ். அவர் கொடுத்த கவரிங் தான் அந்த தான், தட் இஸ் அட்டோன்மெண்ட், ரைட்? ஸோ இந்த பிளாக் ட்ரெஸ் இண்டஸ்ட்ரியை வச்சிட்ருக்கிற பீப்புளுக்கு அவர் எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு, நான் கொடுக்குற ஒயிட் க்ளோதிங்கை நீங்கள் வாங்கிக்கோங்க, நான் கொடுக்குற அட்டோன்மெண்ட்டை நீங்கள் முதல்ல எடுங்க, தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ்ஸுகள், அவங்களுக்கு தெரிஞ்ச காரியங்களை வச்சு ஜீசஸ் இஸ் இன்வைட்டிங் தெம் பேக் அகேன். ஒயிட் ட்ரெஸ் யாரெல்லாம் போட்டிருந்தா, ஐ திங்க் வி ஹவ் சீன் மெனி டைம்ஸ். ரெவலேஷனில் எல்டர்ஸாக இருக்கட்டும், மார்டியர்ஸ் போட்டிருந்தாங்க, ட்ரிபுலேஷன் செயின்ஸ் போட்டிருந்தாங்க, எல்லா பிலீவர்ஸும் போட்டிருந்தாங்க. வென் ஜீசஸ் இஸ் கம்மிங் பேக் டு ஹெவன், அந்த ஆர்மி எல்லாம் போட்டிருந்தது. ஸோ யூ கேன் சி இட் வாஸ் ஆல்வேஸ் யூஸ்ட். இன்ஃபேக்ட் இந்த 7 சர்ச்சில் சார்டிஸ் சர்ச்சுடைய ஓவர் கம்மர் ரிவார்ட் வின் பண்ணாலே அவங்களுக்கு இந்த ஒயிட் ட்ரெஸ் தரேன்னு தான் ப்ராமிஸ் பண்ணியிருப்பார் இல்லை? ஸோ சிம்பாலிக், டெஃபினெட்லி யூ ஆல் நோ த மீனிங் ஆஃப் தேட். அண்ட் சேம் திங் இஸ் பீயிங் ப்ராமிஸ் டு தீஸ் பீப்புள் ஆல்சோ. கம் டு மீ, ஐ வில் கிவ் யூ அப்படின்னு ஜீசஸ் இஸ் ப்ராமிசிங் த சேம் திங். ஓகே, ரைட். The third point which Jesus is talking about is anointing their eyes with the eye ointment so they can see. By now, I think we all know. Okay. Couple of points to understand. God is our creator. He can heal. Correct. No doubt about it. He can heal. Jehovah Rapha சொன்னது, God is my healer, வந்து டைம்ஸ்ல இருந்து, that is very clear. Anything not okay, they go to God for healing. ஸோ ஜெஹோவா ரஃபா சொன்ன டைம் தான் அந்த எக்ஸோடஸ் 15:26 வராங்க. ஒரு கசப்பான தண்ணி இருக்குது, அண்ட் தே புட் ஒரு கொப்பை உடச்சி போடுவாங்க, அண்ட் இட் பிகம்ஸ் ஸ்வீட் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் மோசஸ். அது தெரிஞ்சது. அண்ட் அப்பவும் சொல்வார், டிசீஸ் உங்களுக்குலாம் வராது அப்படின்லாம் சொல்வார். டேவிட் டைம்லேயே ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இந்த உடம்பு லெவலான ஹீலிங்கை விட சின் கரப்ட் பண்ண நம்மளுடைய ஹார்ட்டு, நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய செய்கைகள், அது ஹீலிங் தான் ரொம்ப கஷ்டம், அதுதான் ரொம்ப தேவை அப்படின்ற பாயிண்ட்டை டேவிட் பிடிச்சிக்கிட்டாரு. ஹீ அண்டர்ஸ்டுட் தட். ஹீ நியூ இட் இஸ் நாட் ஒன்லி த நார்மல் பாடியோட ஹீலிங், ரைட்? பாடி எப்படியோ அழிஞ்சு தான் போகுது. ஸோ அந்த ஹீலிங் ஃபோக்கஸ் இல்லை, என்னோட ஹார்ட்டு, என்னோட சோலை க்ளீன் பண்ணி அதை சுத்தம் பண்ணி அது பியூர் ஆக்குறது தான் இன்னும் இம்பார்ட்டன்ட்டுன்னு டேவிட் பாடியிருப்பார், ரைட்? பி மர்சிஃபுல் டு ஹீல் மை சோல், ஐ ஹவ் சின்ட் அகேன்ஸ்ட் யூ, ரைட்? ஸோ அப்போ அந்த ஆங்கிள் அப்படியே மாறி வருது இல்லை? ஸோ தட் இஸ் பீப்புள் நீட் ஹீலிங் more for the soul and the heart and thoughts than anything else. அதுதான் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் கிளியர் ஆயிடுது. ஜீசஸ் கம்ஸ் அண்ட் டஸ் தட், ரைட்? ஸோ ஹீ பேர்ஸ் த cross, on the cross, all our sins, and that has given us healing. அண்ட் அந்த ஹீலிங் எங்கே கிடைக்கிது, அது என்னவா கிடைக்கிது நமக்கு? இட்டர்னல் லைஃபாக கிடைக்கிது, ரைட்? அது நல்ல வேர்ஸ் இது, 1 Peter 2:24.
who himself bore our sins in his own body on the tree, that is the cross, that we, having died to sins might live for righteousness, by whose stripes we were healed. Right? So, and the வெரி இம்பார்ட்டண்ட் வேர்ஸ், ரைட்? ஸோ நம்மளோட சின்ஸை எடுத்து அந்த ஹீலிங், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்னு சொல்லலாமா? ஸ்பிரிச்சுவலி, நாட் எனி திங் டு டூ வித் த பாடி. பாடி இஸ் அ அழிய போகிற ஒரு காரியம். நவ் வி ஆர் டாக்கிங் அபவுட் the soul, the heart, and the healing. So, இப்போ when Jesus is talking about, நீங்கள் வாங்க, I will give you a கண்ணு மருந்து so that you can see na, I think we all understand it is not normal கண்ணாடி போடுற மாதிரியோ கண்ணு மருந்து போடுற மாதிரி. நோ நோ நோ, திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவலாக உங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணி உண்மைகள் விளங்க வைக்கிறேன். இல்லை, யார் உண்மையான சேவியர்னு விளங்கி என்னை பற்றின இன்ஃபர்மேஷன் இன்னும் தரேன் அப்படின்னு தான் அவர் கூப்பிடுறாரு. ரைட்? ஸோ ஹூ இஸ் பிளைண்ட்? ப்ராபப்ளி தெரிஞ்சது. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரன் ஃபாஸ்ட் இன்டு இட். ஒரு தடவை பார்த்துருக்கோம் முன்னால் நம்ம கிளாஸஸில். ஸோ ஐ ஜஸ்ட் ரன் த்ரூ, ஞாபகப்படுத்திக்கோங்க. ஸோ ஜான் 9ல் ஜீசஸ் ஹீல்ஸ் அ பிளைண்ட் மேன். ஓகே, அதில் நல்ல லெசன். ஹீ ஹீல்ஸ் and people are இந்த Pharisees and the temple people, இன்னும் அவங்களுக்கு அது விளங்கலை, பிடி கிடைக்கல. அவங்க சாபத்தில் பண்ணாரே இது அந்த மாதிரியா பேசிகிட்டு இருந்தாங்க. பாயிண்ட் கிடைக்கல. அப்போ ஜீசஸ் ends this with this verse. Jesus said to them, if you were blind, actually you have no sin, but now you say we see, எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது your sin remains. இல்லை, நார்மலாக குருடுனாக்கா அதில் பாவம் ஒன்றும் இல்லை. தெர் இஸ் நோ சின் இன்வால்வ் இன் இட். அது பாடியில் ஒரு குறை. இட்ஸ் லைக் அ ஹேண்டிகேப். பாடியில் ஒரு குறை. பட் எனக்கு எல்லாம் தெரியும், நான் எனக்கு இந்த லேடிசியன் பீப்புள் அந்த மாதிரி தான். நல்ல பணம் இருக்குது, எல்லாம் செழிப்பாக இருக்கும், எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்க. ஸோ அவங்க அப்படி சொன்னாங்கன்னா பாவம் இன்னும் they have not realized they are sinners, they have not repentant, they have not they do not understand they need Jesus. இல்லை, they do not understand sin, they do not understand eternal life, they do not understand God's anger, a holy God. அதெல்லாம் ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம். அப்போ சின்ன அவங்கக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த டைமில் தான் ஜீசஸ் டெல்ஸ் திஸ். ஓகே, பிகாஸ் த Pharisees think எங்களுக்கு எல்லாம் தெரியும்ன்ட்டு. ஸோ அப்படி இருக்கிற பீப்புள் தான் பிளைண்ட். அண்ட் தெர் ஆர் so many verses in the Bible which pick on that. இஸ்ரவேலை குருடுன்னு சொல்கிறதா இருக்கலாம், ஃபேரோக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், யார் காடுன்னு தெரியலன்னு பிளைண்ட் சொல்லலாம். ஸோ நிறைய இருக்குது. இல்லை என்ன, ஃப்ரம் தட் டைம் நிறையா இருக்குது. ஸோ blindness எப்படி மாறும்? How does the blindness change? இந்த மாதிரி blindness, not the physical blindness. Spiritual blindness எப்போ மாறும்? When we understand who God is. கடவுளை பற்றி தெரிய தெரிய தெரிய, காஸ்பல் இன்னும் தெரிய தெரிய, அவர் ரிடம்ஷனுக்காக செய்த காரியங்கள் விளங்க, நம்ம ஹோலி காடுக்கும் நமக்கும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு புரிய புரிய, அதெல்லாம் தெரியும் போது தான் கண்ணு திறந்து 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 we realize I am a sinner, Jesus did this for me, and then we can repent and then we can go to Jesus, right? So what brings us to him? In the knowledge, in the wisdom of him. அவரை பற்றி தெரிய தெரிய தான் நமக்கு கண்ணுக்கு திறக்கும். ஓகே, இதுக்கும் நிறைய வசனங்கள் இருக்குது. ஜீசஸே சொன்ன வசனங்கள் இதெல்லாம். ஓகே, ஸோ ஐ எம் த லைட், if you follow me, you're not in darkness. I like this verse, இந்த எல்லோவில் போட்டிருக்கேன்ல, 2 Corinthians 4:6ல, for God who commanded the light to shine out of darkness has shined in our hearts. ஓகே, ஸோ பால் எப்படி சொன்னார்னா எதை பற்றி சொல்கிறாரு? காஸ்பல் என்னன்னே தெரியாமல் கிறிஸ்டியன்ஸை கொண்டுட்டு இருந்த பால், அந்த அழைப்பு வந்த பிறகு ஜீசஸ் யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவருடைய ஹார்ட்டில் லைட் வந்து தான். ஓகே, என்ன லைட்டு? டு கிவ்
the light of the knowledge of glory of God in the face of Jesus Christ. ஜீசஸை பற்றின இன்ஃபர்மேஷன் நாலேஜை தெரிய தெரிய அந்த லைட் இன்னும் பிரைட் ஆயிடுது. ஓகே, ஸோ தட்ஸ் த பாயிண்ட். ஸோ வி நோ தட். ஓகே, இதுக்கும் there are multiple verses. I'm not going in there for that now. So we can understand these 2 points. So எப்போ Jesus is telling நீங்கள் ஃபுல்லாக பர்ஃபெக்டாக இருக்கிறோம், நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ அது இல்லைன்றத பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு என்கிட்ட வாங்க அண்ட் ஐ வில் கிவ் யூ எவ்ரி திங். ஸோ இந்த மாதிரி பிளைண்டட் ஹார்ட்டாக இல்லாமல் ஜீசஸை பற்றின நாலேஜ் வர வர லைட் வந்து குருட்டுத்தன்மை மாறுது, அவங்களுக்கு மாறணும் அப்படின்றது தான் அந்த கண்ணு மருந்து தானே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கிளியர் தானே இல்லையா? ரைட். ஸோ அந்த 3 பாயிண்ட்ஸ் விச் அவங்க ஸோ ப்ரவுட் ஆஃப், ஸோ கம்ஃபர்டபுள் வித், அந்த 3 பாயிண்ட் தான் ஜீசஸ் பாயிண்ட்ஸ் அவுட். நீங்கள் எப்படி ஐ எம் ரிச், வெல்த்தி, நோ நீட் ஆஃப் எனி திங் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்ககிட்ட தான் ரெச்சட், மிசரபிள், புவர், பிளைண்ட், நேக்கட் சொல்லிட்டு இப்போ ஹீ இஸ் ஆஃபரிங் தெம் என்கிட்ட ரிச்சஸ் வாங்குங்க, கெட் ரிஃபைன்டு பை மீ. ஓகே, நான் உங்களை ரிஃபைன் பண்ணி தரேன், நான் கொடுக்குற ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கோங்க, இல்லைனா லேட்ரான் நீங்கள் நேக்கடுன்னு வைக்கப்பட்டு ஹைடு பண்ணுவீங்க. ஆடம் எப்படி ஹைடு பண்ணாங்களோ அந்தது மாதிரி யூ வில் எண்ட் அப் ஹைடிங். அது இல்லாமல் ஐ வில் கிவ் யூ அ ட்ரெஸ், கம் டு மீ. ரைட்? அதே போல் கண்ணு உங்களுக்கு திறக்கட்டும், அப்போ தான் நாலேஜ் உங்களுக்கு வரும், என்னை பற்றி இன்னும் தெரியும். ஸோ திஸ் இஸ் வாட் ஹீ இஸ் கிவிங் அஸ் கவுன்சில். ப்ரிட்டி கிளியர். The next verse is very loving. He says, as many as I love, I rebuke and I chasten. Therefore, be zealous and repent. The final word. So what he is telling, நான் உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கனால தான் இதெல்லாம் சொல்கிறேன். ரைட்? நீங்கள் சர்ச் கோவராக இருக்கிறீங்க, செல்ஃப் கண்டென்ட்டாக, செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கிறீங்க, யூ ஆர் நாட் டிபெண்ட் ஆன் மீ, யூ ஆர் நாட் ட்ரஸ்டிங் மீ, யூ ஆர் நாட் ஃபெய்த்ஃபுல் டு மீ. ரைட்? But because I love you, I'm rebuking you, I'm chastening you. Exactly like a normal ஒரு ஃபேமிலியில் அம்மா அப்பா பிள்ளைங்க இருந்தாங்கன்னா பிள்ளைங்களை எப்பமா துரத்தி விட முடியுமா? யூஆர் நாட் மைன்ட்டு இல்லை, அந்த ரிலேஷன்ஷிப் இஸ் ஃபார் எவர், இல்லையா? ஸோ சிமிலர்லி இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீசஸ் அண்ட் அஸ் இஸ் ஆல்சோ ஃபார் எவர். ஆனால் தப்பு பண்ணால் டிசிப்ளின் பண்ணலாம். Correct, right? So that's what he is doing here also. He will rebuke, he will chasten because he is loves them. Right? Okay. என்னவா மாற சொல்கிறாரு? எங்கள் லூக்வாமாக இருந்தாங்க இல்லையா, மேன்னு இருந்தாங்கல்ல. ஸோ அப்படி இல்லாமல் ஜெலஸாக இருங்க, நல்ல உற்சாகமாக இருங்க, கடவுளுக்காக செய்யணும் அப்படின்னு ஒரு ஜீலோடு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ரிப்பெண்ட், பி ஜெலஸ், திரும்பி வாங்க. Yeah, come and know more about me. என்னோட riches வாங்கிக்கோங்க and then become zealous அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறாரு. ஓகே. In continuation of the same point, that is he's loving and lovingly chastening. In the next verse is also quite important. This is Revelation 3:20. ரொம்ப பாப்புலர். ஐ திங்க் இந்த பிக்சர் இஸ் ஸோ பாப்புலர் அமங் கிறிஸ்டின்ஸ். நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு பிக்சர். வாட் இஸ் த வேர்ஸ்? Behold, I stand at the door and knock. If anyone hears my voice and opens the door, I will come into him and dine with him and he with me. Okay? Now, let us look at the context. Who is talking? Jesus is talking. யார்கிட்ட பேசுகிறாரு? ஒரு கண்டுக்காத்த ஒரு சர்ச்சு, இல்லை ஜீசஸை ரொம்ப மதிக்காத, அவர் இம்பார்ட்டண்ட்டுன்னு ஃபீல் பண்ணாத ஒரு சர்ச்சுக்கிட்ட பேசுகிறாரு. அப்போ இந்த அழைப்பு, லைக் ஐம் கம்மிங் அண்ட் நாக்கிங் ஆன் த டோர், யாரோட டோரை நாக் பண்ணிகிட்ருக்காரு? இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் அ சர்ச் டோர். கரெக்டா? லைடேச்சேட்டை தானே பேசுகிறாரு, அவங்கக்கிட்ட தான் சொல்கிறாரு, ஐ எம் ஸ்டாண்டிங் அட் த டோர் அண்ட் நாக்கிங்னு சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? இவங்க சர்ச்சுன்னு நினச்சி மீட்லாம் பண்ணுறாங்க, என்னமோ பண்ணுறாங்க, ஆனால் ஜீசஸை தூக்கி வெளில போட்டாங்க.
Jesus, they have not given any honor or glory or respect or anything to Jesus within that gathering, right? So Jesus is actually outside, which is horrible. சர்ச்சுன்னு சொல்லிட்டு ஜீசஸே இல்லை உள்ளனா அவ்வளோ ஒரு பயங்கரம் அது. ஓகே, ஸோ திஸ் பிக்சர் இஸ் ஆக்சுவலி டெரரைசிங். ஜீசஸ் இஸ் டெல்லிங், ஐ எம் நாட் வித் யூ. என்னோட ப்ரெசன்ஸ் உங்ககிட்ட இல்லை இப்போதைக்கு, நான் வெளியில் இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு நோட். பிஹோல்ட் ஐ ஸ்டாண்ட் அட் த டோர் அண்ட் நாக் சொல்லிட்டு எல்லாம் பிகம் சிங்குலர். சர்ச்சுன்னு ஒரு கூட்டமாக சொல்லலை. இட் பிகம்ஸ் சிங்குலர். ஒன் 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 பர்சனல் பர்சன் ஆயிடுது. இஃப் எனி ஒன் okay hears my voice and opens a door, I will come into him and dine with him. It becomes individual. So church is made up of individuals, right? You and I are the church. So this message is applicable to every church goer. நம்ம ஜீசஸை சர்ச்சை விட்டு வெளில வச்சிட்டோமா? நம்மளுடைய வர்ஷிப்லேயே அவர் இல்லையா? ரைட்? ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய பாயிண்ட். ஸோ ஜீசஸ் ஹிம்செல்ஃப் இஸ் அவுட் சைட் த சர்ச். இந்த பர்டிகுலர் சர்ச்சில் அவ்வளோ ஒரு ரொம்ப டெரபிள் சிச்சுவேஷன், ரைட்? வென் டஸ் இட் பிகம் லைக் திஸ்? when Jesus is not ruling, when he is not the master, when he is not the boss, when people become the boss, it will happen. And many times, அதுவும் இப்போ உள்ள ரீசெண்ட் டைம்ஸில் வேர் டெமோக்ரஸி இஸ் செலிப்ரேட்டட் இல்லையா? எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும், ஹியூமன் ரைட்ஸ் உண்டு வேணும், அதிலெல்லாம் தப்பு இல்லை. பட் அந்த ஆட்டிடியூட் நமக்கு மைண்டில், ஓ ஐ கேன் டிசைட் எவ்ரி திங், அந்த ஃபீலிங் வர ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ அது வர 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 நம்ம மேபி வி ஆர் நாட் லிசனிங் டு Jesus himself. So that is a very scary point. In the generation, I think it's very critical, right? Okay, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ if you would notice, invitation is to the individuals, and அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அவர் வாட் இஸ் he promising? நம்ம உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, நாட் ஜட்ஜ்மெண்டல், நாட் த்ரோன் அண்ட் சர்விங், அது மாதிரி கூட இல்லை. நம்ம ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் டைப்ஸில். அவ்வளோ ஒரு லவ்விங்காக, ஜென்டலாக, லைக் வென் ஜீசஸ் வாஸ் வாக்கிங் ஆன் earth, எப்படி டிசைபிள்ஸ் கூட இருந்தார் அந்த மாதிரி. அப்படி ஒரு ஒரு ரொம்ப கைண்ட் ரிலேஷன்ஷிப் ஹீ இஸ் ப்ராமிசிங். வாங்க, நீங்கள் அலவ் மீ, லெட் அஸ் ஹாவ் அ ரிலேஷன்ஷிப்னு இஸ் இன்வைட்டிங், இஸ் ஸ்டில் ஆஃபரிங். வேணான்னு சொல்லிட்டு போனவங்களுக்கு கூட இல்லை, இட்ஸ் கோயிங் டு எவ்ரி சர்ச் கோவர். அப்போ வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் லைடேசியா சர்ச்சுன்னு ஒன்று இருந்தாலும், சர்ச் கோயிங் பீப்புள்னு ஒரு கூட்டம் இருந்தாலும், looks like they are not genuine believers. They really do not know Jesus. They are probably not saved. இல்லையா? So good points to think about. ஆமாம், இதுவும் ஐ இன் அனதர் ஆங்கிள், அடுத்த அந்த காயினோட அடுத்த சைடு யோசிச்சு பார்த்தோன்னா, அவ்வளோ மோசமான ஒரு சர்ச்னா கூட, சர்ச் கோவராக இருந்தாக்கா கூட, ஜீசஸ் இஸ் ஆஃபரிங் so lovingly, kinda, he continues to invite, he's continuing to tell, come, நான் இங்கே தான் இருக்கிறேன், நீங்கள் வாங்க, திரும்பி வாங்க, ரிப்பெண்ட் பண்ணுங்க, ஜீலஸாக மாறுங்க. Like, he's going on still telling to come and continue that relationship. That is lovely. That is amazing, actually. அது எவ்வளோ காலம் ஓப்பனாக இருக்கோ, better to accept and do that, right? To change that. So the John 6:37 is a nice verse. If at all we are getting very scared, if you are saved and you are struggling, ஏதோ ஹேபிட்டை பிரேக் பண்ண கஷ்டப்படுறோமோ, ஆர் ப்ரேயர் லைஃப்பில் இன்னும் பெட்டராக முடியாமல் கஷ்டப்படலாம், ஆர் நம்மளுடைய டிசிப்ளின், ஸோ எனிதிங் விச் ஹெல்ப்ஸ் யூ டு ஹாவ் அ க்ளோசர் வாக் வித் காட், அதுக்கு ஒரு இடையூறாவோ ஏதோ இருக்குதுன்னா, we can definitely pray, right? We can talk to him, we can ask him, and this can happen even for a saved believer, and he continues to help
these people. Okay, அதுக்கு ஒரு அத்தாட்சி verse John 6:37. It's a great verse if you are ever worried about salvation. So வாசிச்சு பார்ப்போமா? John 6:37. It says, all this is Jesus talking, okay? um, all that the Father gives me will come to me அப்படின்னு ஜீசஸ் சொல்றாரு. அதாவது காடுக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா, யார் யார் பிலீவர்ஸாக இருப்பாங்க, யார் மறுதளிக்க மாட்டாங்க, யார் வந்து சேருவாங்கன்னு தெரியும் அவருக்கு. பர்சிவியர் பண்ணுவாங்க, யார் என்டியோர் பண்ணுவாங்க, யாரோட ஃபெய்த்து அன்ஷேக்கபிளாக இருக்கும், ஹீ நோஸ். ஸோ அந்த பீப்புள் தான் அவருடைய சன்னுக்கு பிரைடாக கிடைக்க போகிறது. கரெக்ட், ரைட்? யா. ஸோ ஆல் தட் த ஃபாதர் கிவ்ஸ் மீ வில் கம் டு மீ. இது ஒரு ஷூரிட்டி. And the one who comes to me, I will by no means cast out. அப்படி செலக்ட் பண்ணி எடுத்து ஷுர்ன்னு சொன்ன பீப்புளை நான் துரத்த மாட்டேன். ஐ வில் மேக் ஷுர் தே ஆர் ரிப்பேர்டு, தே ஆர் பிகம். அதுதான் அந்த ஐ வில் சேசன், ஐ வில் ரிபியூக், திட்டி திருத்தி ஃபர்னஸில் போட்டு எடுத்து பியூரிஃபை பண்ணி அவர் தங்கிட்ட வச்சுப்பார். தட்ஸ் அ ஷூரிட்டி, ரைட்? So if we think we are saved, and if you are sure in that, then we can be sure that the work in us will definitely be completed by Him. அப்போ நம்ம எதில் ஷுவராக இருக்கணும்? ஆர் யூ சேவ்ட்? அதில் தான் ஷுவராக இருக்கணும். ஸோ யூ ஹாவ் அ டவுட், கோ ஆஸ்க் காட். யார்கிட்டையும் சொல்லணும்னு தேவையில்லை. இட்ஸ் பிட்வீன் God and you. Go pray, talk to Him. இந்த சந்தேகத்தையும் கொண்டு போகலாம். நம்ம தான் கடவுள்கிட்ட என்னன்னா கேட்கலாமே. ஸோ we can ask this also, and He'll give us the assurance, or He'll give us the salvation, right? Okay, சரி. ஓகே. ஓவர் கம்மர்ஸ்க்கு இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஓவர் கம் பண்ணி ரிப்பெண்ட் பண்ணி திரும்பி வராங்க. தே ஆர் ஜெலஸ், தே ஆர் யூஸிங், தே ஆர் பிகமிங் மோர் நாலேஜபிள் இன் காட், எல்லாம் தெரிஞ்சு வராங்கனாக்கா, ஸோ தே ஆர் அன் ஓவர் கம்மர் இல்லையா? ஸோ ஓவர் கம்மர்ஸ் ஆர் தோஸ் ஹூ பிலீவ் இன் காட். ஸோ தோஸ் ஹூ ஓவர் கம், அவங்களுக்கு the reward in this is amazing. It is ரொம்ப நம்ப முடியாத ஒரு அவார்டு. என்ன சொல்கிறாரு ரெவலேஷன் 3:21ல்? they will sit with me on my throne as I also overcame and sat down with my Father on his throne. So literally Jesus shares everything equally. தனக்கு கிடைச்ச நன்மைகள், தனக்கு கிடைச்ச பவர், தனக்கு கிடைச்ச ரிச்சஸ், தனக்கு கிடைச்ச ஹெவன், எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி அவருடைய பிலீவர்ஸுக்கு அவர் கொடுக்குறார். அவ்வளோ அவ்வளோ அவர் செய்யும் போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம சிறுகணும், அவர் மேன்மைப்படணும் இல்லை? அப்போ நம்ம எவ்வளோ ஹம்பிளாக இருக்கணும், நம்மளுடைய டிசையர்ஸ் எவ்வளோ குறைக்கணும், நம்மளுடைய வில்லை எப்படி உடைக்கணும், அவருடைய வில் மட்டும்தான் செய்கிறதுக்குன்னு ரெடியாக இருக்கணும் நம்ம, இல்லை? ஸோ ஜஸ்ட் திங்க் அபவுட் தேட், யூனோ, காட் ஷேரிங் இஸ் த்ரோன், அன்பிலீவபிள். அவருடைய ப்ரெசன்ஸே நமக்கு போதும்னு இருக்கு. அவர் கூட நம்ம இருப்போம்னாலே நம்ம ஹாப்பி, ரைட்? நம்ம ஹெவனில் வந்து அவர் கூட இருப்போம்னாலே நமக்கு அதை விட வேற ஒன்றும் நம்ம கேட்குறது இல்லை, எதிர்பார்க்குறதே இல்லை. ஏன்னா அதுக்கு மேலே நமக்கு இமேஜின் கூட பண்ண முடியாதது. பட் இவ்வளோ மோசமாக இருக்கிற ஒரு லயோடிசியா சர்ச்சுக்கு கூட, நாட் ஈவன் ஒன் குட் பாயிண்ட், அந்த சர்ச்சுக்கு கூட அவர் ப்ராமிஸ் பண்ணுறது, நீங்கள் ஓவர் கம் பண்ணி வாங்க, என் த்ரோன்லேயே உட்கார வைக்கிறேன். ஏன்னா இது யார்கிட்ட பேசுகிறாரு? பீப்புள் ஹூ ஆர் வெரி செல்ஃப் ரிலையன்ட், ரைட்? எல்லாம் இருக்கிறவங்க, அவங்க தே ஹாவ் எவ்ரி திங். அதனால தானே வேறு யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்க போகல. அதனால தான் ஒருவேளை கடவுளையும் தேடலையாக இருக்கலாம். ஸோ அந்த எல்லாம் அனுபவிக்கிற, எல்லா கம்ஃபர்ட்ஸ், எல்லா காரியங்களையும் அனுபவிக்கிற இந்த கூட்டத்துக்கிட்ட சொல்கிறது என்ன? என் த்ரோன்லேயே நான் உங்களுக்கு இடம் தரேன், நீங்கள் இப்போ வாங்க என்கிட்ட, ரைட்? யா. ஸோ ஹீ ப்ராமிசஸ் his own throne for the Laodicean church. So இந்த ஜீசஸ் வில் ஹாவ் அ த்ரோன்ன்றது
பைபிளில் நிறையா இருக்குது. நம்ம லாஸ்ட் டைம் படிக்கும்போது படித்தோம். ஐ எம் நாட் கோயிங் டு கெட் இன் டு தேட் நவ் பிகாஸ் ஃபாதர்ஸ் த்ரோனுன்னு ஒன்று இருக்குது, ஜீசஸோட த்ரோனுன்னு ஒன்று இருக்குது. ஸோ தட்ஸ் a செப்பரேட் டாபிக் which we have completed. But anyway, it is there. Point number 2 to note, Jesus will have a throne for himself. He will rule as a king. அப்போ அந்த கிங்ன்ற ப்ராஃபஸி, கிங்காக இருப்பார் மெசையா. ஸோ ஜீசஸ் வில் பி லைக் அ கிங்ன்றதையும் நம்ம நிறைய பார்த்துட்டோம் இல்லை? ஸோ அதுவும் நமக்கு தெரியணும் பை நவ். And it is a different kind of kingdom. It's forever kingdom. So this and all we have seen, like what Psalm 45:6 tells, and Hebrew repeats Psalm 45:6. நம்ம அது பார்த்துருக்கோம். எப்போ கிங்காக வருவார்? இன்னும் வரல இல்லையா? ஸோ ஹீ வில் கம் ஃபிசிக்கலி இன் திஸ் earth, ஆன் திஸ் லேண்ட், வந்து நின்று லேண்டை ரூல் பண்ணுவார். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி கிளியர் இன் ரெவலேஷன் 20ல் இருக்குது. Always remember, and the last 19, 20, 21, 22, end of everything. Every Genesis is start of everything, beginning of everything மாதிரி இது end of everything. End of everythingனா நம்ம earth or mankind உடைய ஒரு end. God continues to remain. இந்த பிகினிங்க்கு முன்னாலேயும் God இருந்தார், இந்த எண்டுக்கு அப்புறமும் God இருப்பார். பட் இது end times, right? ஓகே, மேனுக்கு end times. ஸோ அந்த end times பற்றி தெரியுறது இந்த லாஸ்ட் 3-4 சாப்டர்ஸில் கடகடன் படிக்கலாம் நம்ம. ஸோ இந்த ரெவலேஷன் 20ல் we see Jesus is coming back with thousands and thousands and thousands of saints. So all these saints are definitely raptured church. அதில் தான் இப்படி thousands and thousands வர முடியும். ஸோ அந்த thousands of saints-ஓட அப்போ நம்ம எல்லாரும் திரும்பி வந்து there is going to be a 1,000-year rule. So this is quite clear in Revelation 20. படிச்சு பார்த்துக்கோங்க. Of course, all of these are prophesied before itself. So Daniel சொல்லியிருப்பாரு. I'm not talking about Jesus getting the throne, which there are hundreds of it. இல்லையா? அதில் ரொம்ப ஜாஸ்தியாக நிறையா இருக்குது வசனங்கள். Now I'm going to focus on the verse which talks about பிலீவர்ஸும் த்ரோனில் இருப்பாங்கன்றதும் ப்ராஃபஸியில் இருக்குது. இப்போ அதுதானே ப்ராமிஸ் பண்ணார் லயோடேசி சர்ச்சில், கரெக்ட்? ஸோ அந்த வசனங்களை மட்டும் ஐ தாட் ஐ ஜஸ்ட் ஹைலைட் தட் இட் இஸ் நாட் ஃபஸ்ட் டைம் லயோடேசி சர்ச்சுக்கு நீ என் த்ரோனில் இருப்பேன்னு சொல்லலை. இந்த 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 பிளானும் முன்னாலேருந்தே இருக்குது. ஓகே, அதுக்காக ஐ ஃபெல் லைக் ஹைலைட்டிங் இட். ஸோ இந்த 1,000-year ரூல் டைமில் தான் த்ரோன்ஸ் வரும். ஹெவனில் தேவைப்படாது இல்லையா? ஏர்த்தில் வரும்போது தான் அந்த ரூலிங் அதெல்லாம் வரும். ஓகே, ஸோ டேனியல் 7th சாப்டரில் இருக்கிற வேர்சஸில் இருக்குது. ஓகே, ஸோ sorry, 1 second. So Daniel 7:18, 20-27, but the saints of the Most High shall receive the kingdom. See, who is receiving the kingdom? The saints. Saints are believers, right? And possess the kingdom forever, even forever and ever, right? So, and the thought that believers of God, of Jesus the Messiah, will rule abdindra point is there. Jesus himself also said in Matthew 19:28, Jesus said to them, assuredly I say to you that in the regeneration, right? This is later on, when the Son of Man sits on the throne of his glory, you who have followed me will also sit on 12 thrones, judging the 12 tribes of Israel. So, in the throne sharing has been there for some time. Paul writes to Timothy, 2 Timothy 2:12, if we endure, நம்ம பண்ணோம்னா ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா, if we endure, persevere, we shall also reign with him. If we deny him, he also will deny us. You get the idea now, right? Okay, so Jesus has been promising. So Last Supper time, Luke 22, 28, 29, 30, Jesus is telling, but you are those who have continued with me in my trials.
So this is where I want you to note, okay? And I bestow upon you a kingdom, just as my Father bestowed one upon me, that you may eat and drink at my table in my kingdom and sit on thrones judging the 12 tribes of Israel. நிறைய தடவை ப்ராமிஸ் பண்ணிட்டார்ல. But I want you to note something. One point is the believer, so all saints, but there is also this other word which is coming up now, which is my trials. So, Jesus, how did he get glorified? He went through suffering, he complied with his Father's will, and then he got glorified. Correct? Same pattern will apply to a believer also. So, we also may have to go through trials. We also, of course, believe, go through trials, fall into the will of God, and then we also will get glorified. Make sense, right? Ama. ஸோ அந்த பேரபிள் நம்ம முன்னாடி பார்த்த பேரபிள் தான் அந்த டேலண்ட்ஸை வேறு பீப்புளுக்கு கொடுக்குற பேரபிள். ஸோ அந்த பேரபிளில் ஒவ்வொரு வாட்டியும் அவங்க அவங்க கொடுத்த டேலண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நல்லா யூஸ் பண்ணவங்கள அந்த சர்வன்ஸுக்கு அந்த ரூலர் சொல்கிறது என்ன ரிவார்ட்? ஐ வில் மேக் யூ ரூலர் ஓவர் மெனி திங்ஸ். ஸோ ஹீ இஸ் ப்ராமிசிங் a throne, right? And பண்ணாத சர்வெண்ட்டுக்கு, ஒழுங்காக வேலை செய்யாத சர்வெண்ட்டுக்கு, அன்ப்ராஃபிட்டபிள் சர்வெண்ட்டுக்கு அவுட்டர் டார்க்னஸ், தெர் பி வீப்பிங் அண்ட் நேஷிங் ஆஃப் டீத். ஸோ நேராக எதர் த்ரோன் ஆர் ஹெல் அங்கே போயிடுச்சு. ஸோ திஸ் அண்ட் ஆல் இஸ் அ வெரி ரியல் பேரபிள் மென்ட் ஃபார் அவர் லைஃப், நம்ம இந்த earthly லைஃப். ஓகே, ஸோ எவ்ரி டேலண்ட் விச் இஸ் அன்ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட், எல்லாருக்கும் ஒரே அளவில் அன்ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கப்பட்ட காரியங்களை நம்ம யூஸ் பண்ணுறதுலையும் இருக்குது. அதுலேருந்து ஐம் ஜஸ்ட் பிக்கிங் அப் திஸ் பாயிண்ட். ஸோ பால் ரைட்ஸ் அபவுட் இட், எப்படி வி ஆர் ஹேர்ஸ் ஆஃப் காட், ரைட்? ஒரு ஒரு அப்பா பிள்ளை ரிலேஷன்ஷிப்பில் அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற வரக்கூடிய இன்ஹெரிட்டன்ஸாக இருக்கட்டும், வரக்கூடிய த்ரோனாக இருக்கட்டும், அந்த இதை ஹீ ஹைலைட். ஸோ ஐ திங்க் திஸ் ஆல்சோ வி சா பிஃபோர். Gentiles will become fellow heirs. It will be in the same body, promised through Christ, through the gospel. We become children of God. Child of God na appavude inheritance கிடைக்கும்ல, அந்த point. So you will become a child, then if you are a son, and then you are a heir. So Galatians talks about you are no more a slave but a son. If son, then a heir of God through Christ. If we live this life on earth having this thought in mind, I am a child of God, I am a heir of God என்ற ஆட்டிடியூடில் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்தோன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வாழ்வோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஓவர்கவர் ரிவார்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காரு? தே வில் ஆக்சுவலி ரூல் வித் ஜீசஸ், பிகாஸ் த்ரோனில் ஹீ இஸ் கிவிங் தட் ஸ்பேஸ், ஹீ இஸ் ஷேரிங் த த்ரோன், he is giving all the power over all the other nations as well, because he has it. He is going to judge, so we'll also end up judging, right? So we are sharing the inheritance of God himself when he promises the throne, right? Okay. ஆமாம், லயடேசியான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் வாட் ஐ ஃபெல்ட். அவங்க ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்த ஒரு கூட்டம். கம்பேரிட் வித் ஸ்மர்னா பர்சிக்யூட் ஆகி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சர்ச்சிட்ட இப்படி சொல்லலை, லைஃபே தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொன்னார். இவங்க ஆல்ரெடி ரொம்ப பவர்ஃபுல்லாக கெத்தாக இருக்கிற பீப்புள்கிட்ட ஐல் கிவ் யூ த ரியல் த்ரோன், ஐம் ஷேரிங் வித் யூ த ரியல் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் காட் ஹிம்செல்ஃப், பட் நவ் கம் பேக் டு மீ அது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஆமாம், ரெவலேஷன் 21ல் this comes again. He who overcomes shall inherit all things and I'll be his God and he shall be my son. அப்போ கடவுளுக்கு இருக்கிற சொத்தெல்லாம் நம்ம சொத்து மாதிரி. அன்பிலீவபிள் ஆக்சுவலாக இல்லை, நான் ரொம்ப டைஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு ஃபேக்ட். சீரியஸ்லி இந்த சீரீஸ் லாஸ்ட் டைம் பண்ணும்போதும் ஐ வாஸ் ஓவர்வெல்ம்டு, அண்ட் திஸ் டைம் ஆல்சோ ஐ எம் ஓவர்வெல்ம்டு. ஓகே, ரைட். ஸோ லைடேசியா சர்ச், we will do a quick recap. The name of the church means people's rule. So democracy is the closest I could think of.
title. Jesus gives multiple titles to establish a contract or a relationship, or to make people of Laodicea understand. அத்தனை கொடுக்குறாரு, அவர் நிறைய கொடுக்குறாரு. Compare it with other churches again, then it's very impressive. நல்ல பாயிண்ட் இந்த சர்ச்சில் ஒன்றும் இல்லை. கெட்ட பாயிண்ட்டு இவங்க லூக் வார்மன் பார்த்தோம். they are only fit to be rejected and vomited off. அவ்வளோ ஒரு அருவருக்கக்கூடிய ஒரு கூட்டம், ரைட்? அவ்வளோ இஷ்டம் இல்லாத கடவுளுக்கு பிரியமே இருந்திருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு கூட்டம். they are spiritually poor, blind and naked. ஒன்றுக்கும் யூஸ் இல்லை. ஒர்க்ஸ் எல்லாம் விடுங்க, இது பேசிக் இதுலேயே ப்ராப்ளம், ரைட்? திஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம், அகெயின் ரிமெம்பர், இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃப்ரம் அவுட்சைட். இது பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட்லேயே ப்ராப்ளம். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய ரிலேஷன்ஷிப் வித் காட்லேயே ப்ராப்ளம். ஓகே, ஸோ அவங்களுக்கு தான் he continues to love them. He tells, I will rebuke and chasten though whom I love சொல்கிறாரு. he's standing at the door, he's inviting them, he's promising. கொஞ்சம் ட்ரையல்ஸ் இருந்தாலும், ரைட், ஃபர்னஸ் வழியாக வந்தீங்கன்னா அந்த ரிச்சஸ் ஆர் கிரேட். என்னை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் கண்ணுக்கு மருந்து. கெட் அட்டோன்ட், right? Get my covering, let's have a relationship, let's sit down and eat. அந்த அளவுக்கு he is lovingly inviting them. Overcomer reward, they are becoming co-heirs itself. They are sharing his throne. Those who have a ear should hear. So that brings us to the end of the Church of Laodicea. Oh, the same thing with the background pictures. Okay. So this is the end of chapter 3. நம்ம 7 churches-ஐயும் பார்த்து முடிச்சிட்டோம், 7 points பார்த்து முடிச்சிட்டோம். From next time we are entering into chapter 4, which is super interesting. We'll be looking at the throne room. We will look at how God has been talking about it throughout the Bible. So it's quite nice, quite interesting. Welcome for that also. Please do join for that as well. Okay, இப்போ க்ளோஸ் பண்ணிடலாமா? Any thoughts, any questions to share? Okay. Pamela ஆண்டி இருக்கீங்களா? Okay. ஐரன் ஆண்டி ப்ளீஸ் க்ளோஸ் பண்ணுறீங்களா ஆண்டி? ஐரன் ஆண்டி நீங்கள் மியூட்டில் இருக்கீங்க. பேமலா ஆண்டி வந்துட்டீங்களா? கேக்குது கேக்குது கேக்குது. கேக்குதா? கேக்குது அங்கிள் ஆண்டி. ப்ரே பண்றீங்களா ஆண்டி? அதுக்கு தான் கூப்பிட்டேன். எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல ஆண்டவரே, மழை வேளையிலே நாங்கள் ஆண்டவர் இந்த லவோதிக்க சபையை பத்தி நாங்களுக்கு படிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, அந்த சபை மக்கள் ஆண்டவரே எவ்வளவு நிர்விசாரமாக இருந்துக்க தங்களை குறித்தே மேன்மை பாராட்டி கொண்டு சுவாமி கர்த்தரை அதிகமாக நேசிக்காமல் ஆண்டவர் தங்கள் சுய வழியிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை ஆண்டவர் நீ எவ்வளவாக அவர்களுக்காக அவர்களை நேசித்து அவர்களை கண்டித்து மறுபடியும் உங்களுடைய மந்தையில சேர்க்க விருப்பமாக உள்ள இருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களோடு வந்து போஜனம் பண்ண விரும்புகிறீர் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே, நாங்கள் எந்த சபையை சேர்ந்தவர்கள் என்று நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் சாமி. ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே நீர் எங்க இதே கதவுகளை தட்டும் பொழுது நாங்கள் திறக்கிறவர்களாக ஆண்டவரே, நீர் எங்களோடு வந்து உறவாடி எங்களோடு ஐக்கியம் கொள்கிறவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்படுத்தி ஆண்டவரை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உமக்குள்ளே நாங்கள் வாழ ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்டடி எங்களுக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு விழிப்புள்ள உணர்வை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி. இதை கேட்டுக்கொண்டு அத்தனை ஆண்டவரே தகப்பனே ஃபெலோஷிப் மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருக்கும் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் முன்னேறி செல்லத்தக்கதாக இந்த பைபிள் ஸ்டடி ஆசீர்வதித்து கொடுத்தீர். நடத்திய ஃபேமிலாவை ஆசீர்வதியும் சுவாமி. பிளஸர் லார்ட் ஜீசஸ். இன்னும் அதிகமாக ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மகளுக்கு கொடுத்து அநேருக்கு பிரயோஜனமா இருக்கு. அவளை வல்லமையாக பயன்படுத்தும்படியாக நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 Thank you ஆண்டி. Thank you.
அண்ணி நல்லா இருக்கீங்களா?